30 மினிட்ஸ் பெண்டிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் பார்த்து ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு குட் கமெண்ட்ஸ் போடுங்க. அன்னெசரி கமெண்ட்ஸ் போடாதீங்க. பேட் கமெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா போடணுன்னாக்கா கண்டிப்பாக வந்து போடவே வராதிங்க தயவுவிட்டு. ஸோ அதுக்குன்னே வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டு அவங்க அதுக்கு பேட் ரிப்ளை பண்ணுறதுக்குன்னே இருக்கிறாங்க. அந்த மாதிரி சேனலை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ தேவையான நல்ல மனசோட மார்னிங் வந்து நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டேவே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கே வந்து நான் கமெண்ட்ஸ் பார்க்குறதே கிடையாது. ஸோ இப்போ ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஸோ அதை பார்த்துட்டு அந்த டே ஃபுல் எனக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய டே வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை நினச்சிட்டு நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. ஓகே, பண்ணியாச்சு. ஸோ 5 டைம்ஸ் வந்து பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஆக்சுவலி நான் பேசிகிட்டே பண்ணுறேன் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. நீங்கள் வந்து பேசாமல் பண்ணுங்கள். மெமரி பண்ணிவிட்டு மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே அதே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிராஸு. ஓகேவா? அது அவ்வளோதான். அதை வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து கரெக்டாக நம்மளோட பென் வந்து இப்படி நம்ம கை வச்சு கூட நம்ம பண்ணலாம். நம்மளோட ஃபிங்கர் டிப்பை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு எக்ஸசைஸ் சென்டரில் இப்படி தான் கூட சொல்லி தருவாங்க. இப்படியே பார்த்தா கூட போதும் அப்படின்ட்டு. பட் வந்து நம்மளுக்கு ரொம்ப தூரம் போக மாட்டேங்குதுல்ல, அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் என்னோடய சைட் வந்து இது வரைக்கும் வரணும் அப்படின்றதால நான் பென்சிலோ பென்னோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃபிங்கரே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி எக்ஸசைஸ் ஆயிடுச்சு பாருங்கள். 1/2 hour. இன்றைக்கி 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா நல்லா தூங்குறாங்க. ஸோ நானும் வந்து ஒரு ரிலாக்ஸாக. ஸோ என்னோடய க்ளீனிங் ஆண்டியும் வந்து லேட்டாக வந்தாங்க. 8:30க்கு வருவாங்க. நார்மலானாக்கா 7க்குலாம் வந்துடுவாங்க, இல்லை 6:45க்கு வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களும் லேட்டாக வருவாங்க. நானும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ராவாக தூங்குவேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம கையை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆர்முக்கும் நம்ம பிரெஸ்ட்டு லிஃப்ட் ஆகிறதுக்கும். ஸோ ஜென்ஸுக்கு தான் இல்லை லேடிஸ்க்கு ஜாஸ்தி தேவை. ஜென்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து இந்த இடம் வந்து நல்லா வைடாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஷ்டம் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க பண்ணுங்கள். ஓகேவா? ஃபிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு 1 2. ஸோ நீங்களே வந்து கண்ணாடியிலே பார்க்கலாம். நீங்கள் பண்ணிக்கும்போது நமக்கு எவ்வளோ அளவுக்கு பிரெஸ்ட் லிஃப்ட் ஆகுது, நம்ம கை வந்து மேலே எவ்வளோ அளவுக்கு போகுது, இதனால் வந்து நம்ம கைக்கு என்னென்னலாம் இது டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்ட்டு அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ 1 பண்ணிட்டேன், 1 2 பண்ணிட்டேன், 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்து பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸு. ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. குட் மார்னிங் தான் எல்லோரும் நல்லா போட்டுக்கிங்க. ஓகே எல்லாருக்குமே குட் மார்னிங்கு. எல்லாருக்கும் ஸ்வீட் குட் மார்னிங். இந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கட்டும். ஓகேவா? சென்னையான்னு கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து ஆமாம், நாங்கள் சென்னை தான். ஆனால் வந்து பெங்களூரில் தான் இருக்கோம். பெங்களூரில் இருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாரையும் சேர்த்து ப்ளூரலாக பேசி பழகிடுச்சு. அதனால் இருக்கும் வந்தோம் போனோமே என் வாயில் வரும். செப்பரேட்டாக எனக்கு பேசிய பழக்கமே வர மாட்டேங்குது. ஸோ நான் வந்து பெங்களூரில் தான் இருக்கேன். ஸோ நாங்கள் ஃபேமிலி ஃபுல் பெங்களூர் தான். ஆக்சுவலி பார்ன் அண்ட் பாட் அப் நம்ம வந்து சென்னை. நான் வந்து சென்னை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த டைமுக்கு மீட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சண்டே, எல்லோரும் ஜாலியாக இந்த சண்டே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் நான்வெஜ் நிறைய பேர் வீட்டில் இருக்கும், நார்மல் ஃபுட் இருக்கும், வெஜிடேரியன் இல்லை. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். பாய், see you நாளைக்கு 9 o'clock மீட் பண்ணலாம்.